மக்களே, இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா என்ன 7:30 கூடலாம் வந்து சேர்த்து பழக வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது கேட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஏன்னா என்ன போய் 7:30 அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த வீட்டுக்குள்ளே பூகம்பம் மாதிரி வந்து வெடிச்சிருக்கு. அதாவது சொல்லப்போனால் நம்ம திவ்யா கணேஷை போட்டு வினோத் அவர்கள் பொளந்து எடுத்துட்டாப்ல அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனாலும் திவ்யா கணேஷ் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு டிசிப்ளின் தெரியுமா, என்ன மாதிரியான ஒரு டெக்கோரம் தெரியுமா, வேற மாதிரி சம்பவத்தை அவங்க வேற பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சம்பவம் என்னாச்சு அப்படின்னா நம்ம கண்ணில் பட்டுடுச்சு. அதனால் திவ்யாவை போட்டு பொளந்து எடுக்கலாம் வாங்க மக்கள் இந்த வீடியோவில். அது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் என்ன சண்டை, அரோராவுக்கும் வினோத்துக்கும் என்ன சண்டை, அதே போல் நம்ம திவ்யா அவர்கள் சாரி கேட்டாங்களா இல்லையா, அப்படியே சாரி கேட்டிருந்தாலும் அதை எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்னா கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைபெறும். அதுக்கு வந்து ஒரு கேம் மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த கேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா நடத்துவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து நடக்குது. அந்த ப்ரொமோஷனில் வந்து அந்த ஒரு 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 2 வீலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எப்போதுமே நின்றுட்டே வந்து இருக்கும்ல, அந்த கம்பெனியோட ப்ரொமோஷன். ஓகேவா. ஸோ இதில் 3 பேர் நடுவராக இருக்காங்க. ஒன்று விக்கல்ஸ், விக்ரம், அரோரா அண்ட் அமித். இவங்க 3 பேர் நடுவர். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தா 2 டீமாக வந்து பிரியணும்னு சொல்லிட்டாங்க. 2 டீமில் ஒரு டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கம்ருதீன், பார்வதி, அதுக்கப்புறம் வினோத், அதுக்கப்புறம் திவ்யா, இவங்க ஒரு டீம் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி, சாண்ட்ரா, இவங்கெல்லாம் ஒரு டீம் ஆகிட்டாங்க. ஓகேவா. சுபிக்ஷா, இவங்கெல்லாம் ஒரு டீம் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீமை பிரிச்சுட்டாங்க. இந்த டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கூட்டர்ஸை வந்து செல் பண்ணணும். ஓகேவா. செல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், வாங்க வர்றதுக்கு ஒரு ஆள், கேட்குறதுக்கு வர்றதுக்கு ஒரு ஆள், ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா எல்லாமே பிரித்தாச்சு. கம்ருதீன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இல்லை நான் சேல்ஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லை நான் தான் சேல்ஸ் பண்ணுவேன், நான் தான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யா வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ 2 பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து வருது. அதுக்கப்புறம் திவ்யா விட்டு கொடுத்துட்றாங்க. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் டிஷர்ட்டை போட்டு வாங்கப்பா ப்ரொமோஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திவ்யா இருக்காங்கல்ல, அவங்க போய் அரோரா கிட்ட சொல்கிறாங்க. காதில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஏப்பா எங்கள் குரூப்பில் எல்லாருமே 7:30 வந்துருக்காங்கப்பா, 7:30 கூட சேர்த்துட்டிங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. 7:30 இருக்காங்க, எல்லாருமே 7:30 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அதை வந்து வினோத்துடைய காதில் வந்து விழுது. ஓகேவா. ஸோ வினோத்துடைய காதில் விழும்போது வினோத் அமைதியாக இருப்பாப் இல்லையா. திவ்யா என்ன எல்லாரும் நீங்கள் 7:30 அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, என்ன 7:30 கூட போட்டிங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, நீங்கள் தான் 7:30 அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாப்புல. உடனே வந்து திவ்யாவுக்கு கோவம் வந்துடுது. வினோத் நான் அப்படியெல்லாம் வந்து சொல்லலை வினோத், நான் வந்து சொன்னது வந்து சும்மா காமெடியாக ஃபன்னாக வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நீங்கள் ஃபன்னாக கூட வந்து சொல்லுங்கள், அதுக்கு என்னங்க, அதுக்காக வந்து 7:30 கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் சொல்கிறாங்க. ஓகேவா. திவ்யா வந்து சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சேர்த்துருக்கீங்களா, எல்லாம் 7:30 இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பில் எல்லாருமே 7:30 இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. வினோத் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா, என்ன அவர் காதில் வாங்கியிருப்பார் அப்படின்னா 7:30 கூட என்ன சேர்த்துட்டீங்களே அப்படின்னு சொன்ன மாதிரி அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஓகேவா. இங்கே வினோத் அவர்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் திவ்யா சொன்னது வந்து எங்கள் குரூப்பில் எல்லாருமே 7:30 இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வினோத் அவர்கள் வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வந்து அப்படி சொல்ல கிடையாது, நான் சொன்னது வந்து ஃபன்னாக சொன்னேன், என்னையும் சேர்த்து தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ வேணா உன்னை நீ சொல்லிக்கோமா 7:30, நீ ஒரு 7:30 அப்படின்னு வந்து சொல்லிக்கோ, அதுக்காக எங்களை போய் ஏன் 7:30 அப்படின்னு வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் கேள்வி கேட்குறாப்புல. உடனே அரோரா உள்ளர வராங்க. திவ்யாவும் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க, வினோத் நான் அப்படிலாம் சொல்லலை வினோத் அப்படின்னு சொல்லி. அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்ல, செம வெறியார மாதிரி வந்து பேசுவாங்க. இன்னொரு பக்கம் அரோரா உள்ளர வந்து நான் இப்போ என்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தனோ அதே எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாங்க. அதாவது அவங்க சொன்னது வந்து 7:30 சேர்த்துட்டிங்களே அப்படின்னு வந்து கேட்க கிடையாது, அவங்க சொன்னது வந்து எங்கள் குரூப்பில் எல்லாரும் 7:30 இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களையும் சேர்த்து சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. அரோரா நீ சென்டரில் வராத, நான் வந்து காதில் கேட்டுட்டா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து சொன்னது வந்து இப்படி தான் சொன்னாங்க, அப்படியே அவங்க ஒழுங்காகவே சொல்லியிருந்தா கூட எங்களெல்லாம் வந்து 7:30 சொல்கிறதுக்கு இவங்க யார், இவங்கள சொல்லிக்கிட்டுமேங்க, இவங்க தாங்க 7:30 அப்படின்ற மாதிரி வினோத் அவர்கள் வந்து பேசுகிறாப்புல. இப்போ விக்கல்ஸ் விக்ரம் வராப்புல, அவர் சப்போர்ட்டிவாக எதுக்காக வராரு, திவ்யா அப்படி சொல்லலை, அவங்க காமெடியாக தான் சொன்னாங்க, இப்போ அவங்க வந்து 7:30 அப்படின்னு சொன்னாங்களா, நீங்கள் தான் 7:30 அப்படின்னு வந்து சொன்னீங்களா, அப்போ ஈக்குவல் ஆச்சு, மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆயிடுச்சு. ஓகேவா. இதை பற்றி நீங்கள் மறுபடியும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்கிறார். டேய்
நீ ஒரு நியாயஸ்தன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு நியாயத்தை சொன்னால் அவங்க அப்படி சொன்னாங்களா, நீங்கள் இப்படி சொன்னீங்க, சரியாக போச்சு, ஈக்குவல் ஆகிடுச்சு. அவங்க வந்து குத்துனாங்களா, நீங்கள் ஒரு குத்துனீங்களா, சரியாக போச்சு. என்னது இதெல்லாம் நியாயம்? உடனே வினோத் அவர், ஏன்பா விக்ரம், நான் என்னமோ உன்னை வந்து நியாயஸ்தன் நினச்சி உங்ககிட்ட வந்து சொன்னாங்க, நீ என்னப்பா இப்படி ஒன் சைடாக வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தெறிக்க விட்டுட்டு இருக்காப்புல. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு பிரச்சனை ஒரு பெருசாக போயிட்டு இருக்கு. அரோரா பேச வந்தாலும் பேச விட மாட்டேங்கிறாரு, விக்ரம் பேச வந்தாலும் பேச விட மாட்டேங்கிறாரு. விக்ரம் கரெக்டாக பேசியிருந்தா பேசி விட்டுருப்பாப்புல. அடுத்ததா அரோரா, நீ வந்து சென்ட்ரா வந்து பேசாத அப்படின்னு சொல்லி வினோத் சொல்லும்போது விக்ரம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறாப்புல. ஏன்னா அரோரா வந்து பேசுவாங்க, இந்த வீட்டில் எல்லாருக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் திவ்யாவுக்கும் வினோத்துக்கும் கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ வா போ அப்படின்லாம் வந்து பேசாத அப்படிங்கிற மாதிரி எது பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்கன்னா, வினோத் வந்து நீ வேணா ஏழ்றியாரு, நீ ஏன் அப்படி சொல்கிற, நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வா போன்லாம் பேசக்கூடாது, ஒருமையில் பேசாத வினோத் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு டேக் டைவர்ஷன் எடுத்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அது தப்பு அப்படின்றத கூட ஒரு 5% கூட அவங்களுக்கு வந்து அந்த புத்தியே இல்லாத மாதிரி வந்து இருந்துட்டு இருந்தாங்க, டிசிப்ளின் திவ்யா அவர்கள். ஓகேவா? ஸோ அப்போது அவங்க நீ வா போ அப்படின்னு சொன்ன உடனே ஓகே இதானா சான்ஸ் அப்படின்னு சொல்லி உடனே நீ வா போ அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா திவ்யா கணேஷ், லாஸ்ட் வீக்கில் ஒரு குத்தாட்டம் போட்டிங்களே, குத்தாட்டம் போடும்போது வினோத் அவர்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னீங்க நீங்கள் கேமரா முன்னாடி? என்ன சொன்னீங்க? இது வந்து வினோத் அவர்கள் பார்த்துருந்தாரு அப்படின்னா உங்களை போட்டு நாராக கிழிச்சிருக்க மாட்டாரா இல்லையா? என்ன சொன்னீங்க நீங்கள்? டே வினோத்து, டே என்னது தாத்தா டே வினோத்து, ஒழுங்காக பாட்டை கண்டுபிடுறா அப்படின்னு சொன்னீங்க. வாடா போடான்னு சொல்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இல்லை, வாடா போடான்னு சொல்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இல்லை, நீ வா போ அப்படின்னு சொல்கிறது உனக்கு பிரச்சனையாக இருக்குது. புரியலையே எனக்கு. அவங்க ஆல்ரெடி வந்து நீ வா போன்லாம் வந்து பேசியிருக்காங்க. இதை வந்து வினோத் அவர்களும் அந்த சண்டையில் வந்து சொல்கிறாப்புல கிளியராக வந்து சொல்கிறாப்புல. ஏம்மா நீ வந்து என்னை எத்தனையோ தடவை வந்து அப்படி சொல்லியிருக்கமா, நானும் உன்னை வந்து அப்படி சொல்லியிருக்குமா, இப்போ என்னம்மா இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ எனக்கு பிடிக்கல, இந்த இன்சிடென்ட் எனக்கு பிடிக்கல, நீ அப்படிலாம் சொல்லாது ஒருமையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா யாருமா நீ, எங்கேருந்துமா வந்திருக்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துருக்கு. உடனே பார்வதி உள்ளே வராங்க. பார்வதி உள்ளே வந்து நீங்கள் அப்படி சொன்னது தப்புங்க, எப்படிங்க நீங்கள் ஒரு டீமில் எல்லாருமே ஏழ்றையாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும், அது தப்புங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க பார்வதி, ஆமாங்க தப்பு தாங்க, நான் உங்ககிட்ட பேசவே வரலைங்க, சாரி இப்படி தான் கேட்பாங்களா? அவங்க இப்போ கேட்குறது மக்கள் சாரி கேட்குறது, சாரிங்க அப்படின்றாங்க. அப்படி தான் சாரி கேட்பாங்க. எந்த ஊரில் தான் பிடிச்சிட்டு வந்தீங்கப்பா சாமி, டிசிப்ளின் திவ்யாவையும் டெக்கோரம் திவ்யாவையும். அதுக்கப்புறம் மக்களே இன்னொரு சம்பவம் நடக்குது. நம்ம சாண்ட்ரா உள்ளர வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்றதே தெரியல. சாண்ட்ரா வந்து பேசுகிறாங்களா, பேசவே விடல. திவ்யா உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா நீ இப்போ தான் வந்த, உனக்கு என்ன தெரியும், நீ பேசாத அப்படின்றாங்க. அப்போ அது நம்மளுடைய விக்ரம் அவர்கள் அமைதியாக இருக்காப்புல, நியாய சிகாமணி அவர்கள் அமைதியாக இருக்காப்புல. அரோரா பேசும்போது அரோரா பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது, இந்த வீட்டில் யாருனாலும் என்ன வேணாலும் பேசலாம், எப்போ வேணாலும் பேசலாம், இங்கே நீங்கள் வரக்கூடாது, அங்கே போகக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன விக்ரம் அவர்கள் தான் திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து சாண்ட்ரா அவர்களை நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்காப்புல. திவ்யா நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க, அவங்க உள்ளே வருவாங்க, அவங்க பேசுவாங்க, அவங்க தெரிஞ்சதோ தெரியலையோ அவங்க பேசட்டும், என்னப்போ அப்படின்னு சொல்லி ஏன் விக்ரம் சொல்லலை? தட் இஸ் கால்டு பயாஸ்ட், தட் இஸ் கால்டு நியாயஸ்தம். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, திவ்யா அவர்களும் விக்ரம் அவர்களும் மேலும் மேலும் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, இவர் என்னென்னா கையை நீட்டி வேறு பேசும்போது மூக்கு கிட்டே போயிடுச்சு அந்த கை. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கையை நீட்டி பேசுகிறீங்க, மூக்குக்குள்ளே போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம வினோத் அவர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, அந்த அளவுக்கு புரியவே மாட்டேங்குது, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக நின்றும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, என்ன மூக்கை இழிச்சு பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏன் எனக்கு மூக்கை இழிச்சிட்டு வந்து பேசுகிற மாதிரி சொல்கிறீங்களா, அப்போ உனக்கு தான் அப்படி வந்து இருக்குது, நீ தான் மூக்கை இழிச்சு வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாப்புல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையை கிளப்புற மாதிரி பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ உடனே திவ்யா கணேஷ் சொல்லவே தேவையில்லை, அது ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஆடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக பேசி ஒரு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் திவ்யாவை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வினோத்கிட்ட சாரி கேட்க வச்சாங்க. அதுக்கப்புறம் சாரி வந்து வினோத் அவர்கள் 2வதாக வந்து கேட்டாப்புல. அதோட அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சுது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே, என்ன இந்த டிவியில் எல்லோரும் ஏழ்றையாக போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். எல்லாரையும் நீ ஏழ்ற அப்படின்றது என்ன அது அர்த்தம்? அது வந்து நான் குட் பாயிண்ட்டாக தான் சொன்னேன், அது பேடாக நாங்கள் வந்து சொல்லலை, காமெடியாக தான் சொன்னேன். ஏங்க காமெடி என்னங்க ஏழ்ற அப்படின்றதுல காமெடி உங்களுக்கு? என்ன காமெடி உங்களுக்கு?
அது மற்றவங்களுக்கு அஃபெண்ட் ஆகுதுன்னா தப்புனா தப்பு, சரினா சரி, என்னையும் தான் நான் சேர்த்து சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா, நீங்கள் வேணால் ஏழ்றையாக இருங்க, அவங்க ஏங்க ஏழ்றையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட கேள்விகள்லாம் பர்ஃபெக்டாக வந்துருக்குது. ஸோ செம்மையான கேள்விகள் வந்து கேட்டிருக்காப்புல. ஆனால் சில இடங்களில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணிட்டாப்புல. ஸோ பார்ப்போம். ஸோ ஓகே மக்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் செய்யலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தை. நன்றி, வணக்கம்.